ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா, சுண்டைக்காய் புளிக்குழம்பு ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் இது கசக்கிற சுண்டைக்காய் இல்லை, கறி சுண்டைக்காய்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம். அதாவது எல்லார் வீட்லேயுமே இந்த சுண்டைக்காய் செடி வச்சுருப்பீங்க. அது கசக்காத சுண்டைக்காய். ஸோ அது வச்சு புளிக்குழம்பு ஏன் ஸ்டைலில் நான் என்னென்ன போட்டு பண்ண போகிறேங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து செய்கிறதுக்கு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு, வத்த குழம்பு, கூழ் இதெல்லாம் செய்கிறதுக்கு மண் சட்டி யூஸ் பண்ணோம்னா தான் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டை. ஸோ இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஒரு நல்ல மண் சட்டி வச்சுட்டு அதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி ஃபர்ஸ்ட்டு இந்த சுண்டைக்காயை நான் கொஞ்சமாக வகுந்து வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே ரெண்டாக கட் பண்ணாமல் வகுந்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ சுண்டைக்காய் இருக்கும். அதை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். எண்ணெயில் போட்டு வதக்கணுன்னா ஒரு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அது கூட சேர்த்து கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் அது கூட சேர்த்து அதையும் நல்லா இதோட கூட வதக்கணும். எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வதங்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த அளவுக்கு வதக்கிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில். கத்திரிக்காய் வந்து உங்கள் விருப்பம்தான். ஆனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் சேர்க்காம இது சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு மட்டும் போட்டு கூட நீங்கள் புளிக்குழம்பா செய்யலாம். ஆனால் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி கத்திரிக்காயை வந்து கட் பண்ணாமல் 4ஆக வகுந்து வச்சுருக்கேன். நான் கத்திரிக்காயை வந்து 4ஆக வகுந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கணும். அதெல்லாம் வதக்கி தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் வதக்கி தனியாக எடுத்துட்டு நல்லா ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு அந்த வதங்குறதுலே வெந்துடணும். பாருங்கள், நல்லா வேகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிட்டு திருப்பி அதே மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், கடலெண்ணெய் ஊற்ற வேண்டாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் இது 2 போட்டு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் போடணும். கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள் 3 போட்டுட்டு கூடவே கருவேப்பில் போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கூட இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது சுண்டைக்காய், பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாமே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ அது கூட தக்காளி கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள். நான் அதுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன், வரமிளகாத்தூள் கிடையாது. நாங்கள் வீட்டிலையே எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கரைச்சி வச்ச புளி, ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு இனிமேல் நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். உப்பு போட்டு இப்போது இனிமேல் அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அப்படியே கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் இந்த குழம்ப. எண்ணெயெல்லாம் ஓரமாக பிரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ ஓகே. இப்போ பாருங்கள், ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா? அப்போ குழம்பு, அதாவது கறிச்சுண்டக்காய் புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, இதுவே போதும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அது கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கறிச்சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.